கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இன்றைய தியான பகுதி சங்கீதம் 143 1 முதல் 12 வசனங்கள். சங்கீதம் 143 1 முதல் 12 வசனங்கள். தியான வசனம் சங்கீதம் 31 3வது வசனம். 31ஆம் சங்கீதம் 3வது வசனம். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் பாதி வருடங்களை கழித்து மீதி பகுதியாகிய அந்த 2வது பகுதிக்குள்ளாக நாம் நுழைய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் இந்த 6 மாதங்களை கடந்து வந்து முடிசூட்டி நம்மை வழிநடத்தினார். இந்த அடுத்த பகுதியாகிய அடுத்த 6 மாதம், இந்த 7வது மாதத்திலிருந்து தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த சித்தமுடையவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருந்தால் மாத்திரமே நாம் நன்றாக நேர்வழியிலே நடத்தி செல்லப்படக்கூடும் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தேவனே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இன்றைய பிரசங்க வாக்கியத்தில் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் தேவனை நோக்கி நாம் நடக்க வேண்டிய வழிக்காக வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 48:17, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாக்குரைக்கிறவராக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு அதுதான். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒவ்வொரு நாளும் நித்தமும் பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார். தம்முடைய கண்களை உன்மேல் பதித்து உனக்கு வழிகாட்டுவார். வழி இதுவே, இதிலே நட என்ற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேலரை வழிநடத்திய தேவன் உன்னை விட்டு விலகாதவராய் உன்னை நடத்துவார். சங்கீதம் 139:10. கர்த்தர் ஒருவரே இஸ்ரவேலரை வழிநடத்தினார் என்று நாம் வாசிக்கிறோமே. உபாகமம் 32:12. நம்முடைய நித்திய பரம வாசஸ்தலத்துக்கு நேராக அவர் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துவார். நாம் நாடின துறைமுகத்தை நிச்சயமாய் சென்றடைவோம் என்பதாக சங்கீதம் 107:30 கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக நமக்கு முன்பாக சில நிபந்தனைகளை முன்வைக்கிறார். முதலாவதாக, நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும், சிறிதும் பெரிதுமான யாவற்றையும் நாம் முழுமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். உன்னுடைய எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய சிறிதும் பெரிதுமான அத்தனையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவித்து விடு. அவ்விதமாக நாம் முழுமையுமாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது என் தேவன் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கே சங்கீதம் 10:14 சொல்லுகிறது, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். இந்த அரையாண்டினுடைய ஆரம்பத்திலே சென்று கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ஏழை என்பதை உணர்ந்தவர்களாக, நம்முடைய பலத்தினாலே நிற்க முடியாதவர்கள், நம்முடைய சாதுரியத்தினாலே நடக்க இயலாதவர்கள், நம்மாலே ஒன்று ஆகும் என்று சொல்வதற்கு நம்மிலே நாம் தகுதியானவர்கள் அல்ல என்ற அந்த எண்ணத்தோடு கூட நாம் நம்மை வெறுமையாக்கி நம்முடைய இயலாமையும் தகுதியின்மையும் ஒத்துக்கொண்டு நம்மை ஏழையாக அவருடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்புவிக்கின்ற பொழுது உன்னையும் உனக்குரிய எல்லாவற்றையும் 100% அப்படியே உன் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புவிக்கின்ற பொழுது
சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் காரியத்தை வாய்க்க பண்ண உன்னை முழுமையுமாய் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இரண்டாவதாக நாம் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது யாத்திராகமம் 33:14-15 நாம் பார்க்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் மோசேயோடே கூறினார். அவன், உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லாமற் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டபடியே, தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்று நீர் என்னோடு கூட வரவில்லை என்றால் என்னை அழைத்து செல்ல வேண்டாம். அது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் என் தேவனால் நான் வழிநடத்தப்பட வேண்டும், என் தேவனுடைய கரத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும். ஆம், அப்பொழுது அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்பதாக உபாகமம் 33:27 சொல்லுகிறது. ஆண்டவர் இங்கே கொடுத்த இந்த வாக்கின்படி உனக்கும் எனக்கும் நமக்கு முன்பாக நின்று அவர் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடும்படியான பலனை உனக்கும் எனக்கும் தந்தருள்வார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்பதாக ஏசாயா 52:12 கூறுகிறதல்லவா. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவராக வரும் நாட்களிலே உன்னை வழிநடத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் மன்றாடி ஜெபத்தோடு அவருடைய கரத்தை பற்றி கொண்டு செல்லுவோம். மூன்றாவதாக, நாம் கர்த்தரையே நம்பி அவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ள வேண்டும். லகுவாக இதை நாம் செய்து நிறைவேற்றி விடலாம் என்று நாம் சிந்திக்கிறவைகளோ, நமக்கு செய்வதற்கு கடினமாக தோன்றுகிறவைகளோ எவையாயினும் அவைகள் எல்லாவற்றிற்காகவும் நாம் அவர் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்பதாக 73 சங்கீதம் 28 சங்கீதக்காரன் கூறுகிறார். அதை போன்று இடைவிடாமல் எந்த காலத்திலும் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஓசியா 12:6, சங்கீதம் 62:8 ஆகியவைகளை வாசித்து பாருங்கள். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்பதாக நாகும் 1:7 சொல்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷித்து இந்த வருநாட்களிலே கம்பீரத்தோடு காணப்படுவார்கள் என்பதாக சங்கீதம் 5:11 மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரையே நம்பி அவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்தர பாதை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று நீ கலங்குகிறாயோ, இந்த வனாந்தர பிரயாணத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படுமோ, எனக்கு பாதுகாப்பு உண்டோ என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதென்ன? கர்த்தர் நடத்தும் செவ்வையான பாதைகளில் உனக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. இந்த நாட்கள் நீ கடந்து செல்ல வேண்டிய பாதை உன் கண்களுக்கு புலப்படாததாக இருந்தாலும் உன்னுடைய தேவன் நீ அறியாத வழியிலும் உனக்கு தெரியாத பாதைகளிலும் உன்னை நடத்தி உனக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவார். அவர் உன் முன் செல்வதால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. தேவதூதர்களின் காவல் உனக்கு உண்டு. தேவன் தாமே உன்னை சுற்றிலும் அக்கினி மதலாயிருந்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். யெகோவா ஈரேயாக இருக்கும் உன் தேவன் ஒரு நன்மையும் குறைபடாமல் உன்னை பராமரிப்பார். உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அவர் உனக்கு வாக்குரைக்கிறார். நீ தனிமையாக இல்லை. 10,000 பேர்களிலும் சிறந்தவராகிய உன்னுடைய ஆத்துமநேசர் இந்த வனாந்தரத்தில் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னை விசாரிக்கிற ஒரு நல்ல வழிகாட்டி உனக்கு இருப்பதால் அவர் மேல் உன்னுடைய கவலைகளெல்லாம் நீ வைத்துவிடு. உன்னை வலுவாதபடி காக்க அவர் வல்லமையுள்ளவர். வானத்தின் மன்னவாகிய தம்முடைய மாறாத வார்த்தையினால் அவர் உன்னை போஷிப்பவர். பரிசுத்த ஆவியின் நதியினால் அவர் உன் தாகத்தை தீர்ப்பவர். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வனாந்தர மார்க்கமாய் அழைத்துச் சென்று கானானிலே குடியேற செய்த தேவன் இந்த வனாந்தர பிரயாணத்தில் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கிறிஸ்துவை நாள் பரியந்த நம்மை நடத்தி பரம கானானிலே நம்முடைய நித்திய வீட்டில் நம்மை கொண்டு போய் சேமமாய் சேர்ப்பார். அவர் நம்மை தம்முடைய ஜீவியத்தின் முடிவு பரியந்த வழி நடத்துகிற தேவனாகவே நம்முடனே இருக்கிறாரே. அன்பான சகோதரா சகோதரி, நம்மை சற்று நிதானித்து பார்ப்போமா? நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும் சிறிதும் பெரிதானவைகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரோடு உள்ள உறவிலே பலப்பட்டவர்களாக அவருடைய ஐக்கியத்திலே பலப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து முழுமையுமாய் அவருடைய வழிநடத்தலுக்கு அர்ப்பணிக்க நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை நடத்துகின்ற விதம் ஆச்சரியமாக இருக்கும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வனாந்தர மார்க்கமாய் அழைத்து சென்று கானானில் குடியேறச் செய்த எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த வனாந்தர யாத்திரையிலே பயணித்து கொண்டிருக்கிற எங்களோடு கூட நீர் வருகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிறிதும் பெரிதானவைகள் அத்தனையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு வாரும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை அழைக்கின்ற அந்த ஜீவியத்தை நீர் எங்களுக்கு தொடர்ச்சியாய் கட்டளையிட்டறோம். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி சார்ந்து நாங்கள் மேலானவைகளை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் தேவனால் வழிநடத்தப்பட எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.